மதுரை பழங்கானத்தம் பகுதியில் கோயில் அருகே செயல்பட்டு வரும் இறைச்சி கடையில் நாய் கவ்விக்கொண்டு சென்ற ஆட்டு இறைச்சியை கடையின் உரிமையாளர் நாயிடமிருந்து பறித்து கடைக்கு கொண்டு வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், என்ன நடந்தது? விரிவாக கூறுங்க. பவித்ரா, மதுரை மாநகர் பகுதியான பழங்கநத்தம் பகுதியில் மாயன் கறிக்கடையானது இயங்கி வருகிறது. பழங்கநத்தம் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள ஒரு கோவில் முன்பு தள்ளுவண்டியில் இந்த ஆட்டுக்கறி கறிக்கடையானது அமைக்கப்பட்டு கறி வியாபாரம் செய்து வருகின்றனர். இங்கு எலும்பு கறியாக 500 ரூபாயும் தனிக்கறியாக 600 ரூபாய்க்கும் கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆட்டுக்கறி இறைச்சி கடையானது இயக்கப்பட்டு மதியம் ஒரு 1:30 மணி அளவில் கறிக்கடைகளில் ஆடுகள் அந்த கறிக்கு வெட்டப்பட்டு தள்ளுவண்டிக்கு கீழே அந்த வெட்டப்பட்ட கறிகளை கழுவுவதற்காக தண்ணீர் பக்கெட்டும் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருநாய்கள் கறிக்கடை சுற்றி வலம் வந்த நிலையில அதை விரட்டாமல் கண்டுகொள்ளாமல் அந்த உரிமையாளர் தொடர்ச்சியாக கறியை வெட்டி கொண்டிருந்த நிலையில எதிர்பாராத விதமாக அங்கிருந்த நாய் ஒன்று ஆட்டின் குடலை கவ்வி கொண்டு சென்றது. மேலும் இந்த நாய் அந்த கறியை எடுத்து சென்ற அந்த பார்த்த அந்த உரிமையாளர் நாயை விரட்டி அந்த நாய் கவ்வி கொண்டு சென்ற அந்த கறியை மீண்டும் கடைக்கு கொண்டு வந்து அது பொதுமக்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பொதுமக்களுடைய பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போன்ற இந்த சுகாதாரமற்ற இயங்கக்கூடிய அந்த கறிக்கடைகள் மீது நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறார்கள் என்றும் அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி, அருண்.